ஐயா முத்துச்சாமி, நீதான் என் குலசாமி. நான் விழுந்து கும்பிட எங்கே உன் காலக்காமி. நீ என்னைய ஆத்தான்னு அழைச்சிருக்க, அதுக்கே உன்னை அரைஞ்சிருக்கேன். மூத்தவ பெத்தவனே, மாற்றாந்தாய் நான் உனக்கு. உன் ஆத்தா இருக்கையில உன் அப்ப என்ன சேர்த்துக்கிட்டான். அந்த மவராசி செத்த பின்னே இந்த வீட்டை எனக்கு எழுதி வச்சான். உன்னை பெத்தவ செத்து போய் 7-8 வருஷமாச்சு. இடைப்பட்ட வருஷத்துல உனக்கு வெந்த சோத்த போடலையே. களி கிண்டி கொடுத்துருக்கேன், கண் கசங்காம தின்னுருக்க. பழைய சோத்த போட்டிருக்கேன், பணிவாத்தான் இருந்திருக்க. உன் வயசுலதான் எனக்கும் ஒரு புள்ள இருக்கான். அவனையும் தான் பொத்தி பொத்தி வளர்த்திருந்தேன். ராசாதி ராசாவா நினைச்சிருந்தேன். மூத்தவ பெத்ததுன்னு உன்னை கடுகு போல புரிஞ்சிருக்கேன். கரு மிளகாவா எரிஞ்சிருக்கேன். அனாதன்னு நினைச்சிருக்கேன். ஒரு ஆத்தாவா உன்னை பார்த்ததே இல்லை. ஆடு மாடு மேய்க்க சொல்லி காடு கழனி அனுப்பியிருக்கேன். விறகு பொறுக்கி வர சொல்லி மலையேத்தி விட்டிருக்கேன். இவ்வளவும் செஞ்ச பின்னும் பள்ளிக்கூடம் போய் வருவேன். இந்த வருஷம் நிறுத்திடலாம்னு எப்போதும் நினைச்சிருந்தேன். 10ஆம் கிளாஸ் பரீட்சையில நீ பள்ளியில முதலுன்னு வாத்தி வந்து சொல்லி போக, படிக்கத்தான் வைப்போம்னு உன் அப்ப வந்து சண்டை போட்டான். அவனையும் தான் சரி கட்டி உன் மேற்படிப்பை நிறுத்தி வச்சேன். நான் பெத்த என் பிள்ளைய பட்டணம் போய் படிக்க வச்சேன். படிப்பத்தான் முடிச்ச புள்ள பாவியாத்தான் திரும்பி வந்தான். பிஞ்சியில பழுத்திருக்கான், குடிகஞ்சா பழகிருக்கான். குடிக்கத்தான் காசு கேட்டு குத்து விளக்கு 2 வித்து போட்டான். இவன் போக்க என்ன சொல்ல, சரி கட்ட வேணும்னு இன்னைக்கு நான் கேட்கையில அம்மிக்கல்ல தூக்கி வந்து என் மண்டையில போட்டு போட்டான். ரத்தம் போய் வாசலில குத்துயிரா கிடந்திருக்க சித்தங்கலங்கி போயிருந்தேன். வண்டி வச்சு நீதானே கட்டுப்போட கூட்டி வந்த. ரத்தம் அதிகம் போச்சுதுன்னு மறுத்து வச்சு சொல்லி போக, நான் தாரே ரத்தம்னு நீதானே முன்ன வந்த. மவராசி பெத்தவனே, நீதாண்டா ஏன் புள்ள. மன்னிப்புன்னு கேட்க கூட எனக்கிங்க தகுதி இல்லை. ஐயா முத்துச்சாமி, நீதான் என் குலசாமி. நான் விழுந்து கும்பிடணும் எங்கே உன் காலக்காமி.